ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் பிரைஸ் 20% கிராஸ் ஆயிடுச்சு. சுமார் 16,000 கோடி காலியாகிடுச்சு ஒரே நாள்ல. இது ஃபாலா இல்ல டிஸ்கவுண்டா இல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல ட்ராப்பா? வாங்க டேட்டாவோட பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சண்டிகர் பிரான்ச்ல ஹரியானா கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல சுமார் 590 கோடி ரூபாய்க்கு அன்அத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒரு ரொட்டீன் அக்கௌண்ட் க்ளோசர் ரிக்வெஸ்ட் வரும்போது இந்த 590 கோடி ரூபாய் மோசடி வெளியே வந்துருச்சு. இதனால ஒரே நாள்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு சுமார் 16,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டல் லாஸ். ஃபண்டமெண்டல் நல்லா இருந்து இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் பிரச்சனை. ஐடிஎஃப்சி பேங்கோட PE ரேஷியோ இப்போ அரௌண்ட் 45 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா பேங்கிங் செக்டரோட ஆவரேஜ் PE லைக் HDFC, SBI, ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் வெறும் 14ல இருந்து 18 மடங்குல தான் இருக்கு. அப்போ ஐடிஎஃப்சி ஆல்ரெடி ரொம்ப ஓவர் வேல்யூடா தான் ட்ரேட் ஆயிட்டே இருந்திருக்கு. இதுல முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வங்கியோட ஹையஸ்ட் குவார்டர்லி ப்ராஃபிட் 827 கோடி ரூபாய் தான். இப்போ இந்த 590 கோடி ரூபாய் ஃப்ராட்னால அவங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குவார்டரோட 50%க்கு மேலான ப்ராஃபிட்டை காத்துல பறக்க விட்டுட்டாங்க. இது வெறும் பண இழப்பு கிடையாது, இட் இஸ் கம்ப்ளீட் ஆபரேஷனல் ஃபெயிலியர். பேங்கிங்ல ஆபரேஷனல் ஃபெயிலியர் நடந்தா அது மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியரா தான் பார்க்கப்படும். மேனேஜ்மெண்ட்ல இன்வெஸ்டர்ஸ் ட்ரஸ்ட்டை இழந்துட்டாங்கன்னா ரெக்கவரி ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபைனலா என்னதான் பண்றது? இது டிஸ்கவுண்ட் கிடையாது, இது இப்போதைக்கு கிளியர் டைரக்ஷன்ல மூவ் ஆக போறது கிடையாது. அப்படியே ஆனாலும் அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். அதனால இப்போதைக்கு ஸ்டே அவே ஃப்ரம் தி ஸ்டாக். இல்ல ஆல்ரெடி நீங்க இது மாதிரி ஒரு ஸ்டாக்ல ரொம்ப ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கும் நியூஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை எப்போதும் பண்ணிக்கிற மாதிரி ரெடியா இருந்துக்கோங்க. அது உங்க லாஸை குறைக்க யூஸ் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிய சப்ஸ்கிரைப் டு கிரீன் சிப்ஸ்.